ஸோ ஹவு டு ஃபைண்ட் தி பெஸ்ட் கிளாஸ். யூடியூப்ல நிறைய அகாடமிஸ் இருக்கு, நிறைய கிளாஸஸ் இருக்கு. அதுல உங்களுக்கு பர்சனலா இந்த லிஸ்ட் ஆஃப் கிளாஸஸ்ல இப்போ சர்ச் பண்ண வருதுல, ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்து அனாலிசிஸ் இன் தமிழ் வச்சுக்கலாம், நான் பேசிக் லெவலில் சொல்றேன், இல்லை எக்கனாமிக் கிளாஸ் வச்சுக்கலாம், நிறைய வீடியோஸ் வருதுல. அப்போ உங்களுக்கு பர்சனலா எந்த கிளாஸ் ஒர்க் அவுட் ஆகுன்றதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? எந்த பர்சனை கேட்டாலும் பையஸ்டா இருக்கும், அவங்களுக்கு ஒரு ஸ்டாஃப் பிடிச்சதா இருக்கும், இல்லை மேபி அவங்களுக்கே தெரியாம அடிக்ஷன்ல பார்த்துட்டு இருக்கலாம். பட் இந்த ஜென்ரேஷன்ல ஒரு பெஸ்ட் கிளாஸை கண்டுபிடிக்கிறது, இல்லை உங்களுக்கு பர்சனலைஸ்டு கிளாஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இருக்கவே இருக்கு ஏஐ. ஸோ ஒருவேளை நீங்க ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா, இல்லை ஒரு கன்ஃபியூஷனா இருக்கீங்கன்னா, ஒரு டாபிக் பத்தி நிறைய வீடியோஸ் இருக்கு, எந்த வீடியோஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆகணும் அப்படி ஈஸியாக தெரிஞ்சுக்கணும்னா இது ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராட்டஜி. என்ன ரீசன்னா எனக்கு அது யூஸ் ஆகும். யூஸ்வலாவே எனக்கு ரெண்டு ஒரு ஹேபிட் இருக்கு டீச்சிங்ல. ஒன்னு தியரிட்டிக்கல், அதாவது பிலாசபிக்கல் லெவல். செகண்ட் லெவல் ரியாலிட்டி, அதாவது கிரவுண்ட் லெவல். ஒரு டீச்சர் தன்னோட பெடகாகிய டீச்சிங் மெத்தடை இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கும். கரெக்டா டீச்சிங் மெத்தடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரெண்டு விஷயம் ஃபாலோ பண்ணணும். ஒன்று டீச்சிங் சம்பந்தப்பட்ட பிலாசபிஸ் இருக்கும்ல, மெத்தட்ஸ் இருக்கும்ல, அதை அப்டேட் பண்ணிட்டே வரணும். ஸோ டீச்சிங் புக்ஸை படிக்கிறது, ஜானரை படிக்கிறது அது தனி, அது நான் பண்ணுவேன். பட் தியரிட்டிக்கலா பிலாசபிக்கல் மட்டும் பத்தாது, ரியாலிட்டி முக்கியம். வாட் இஸ் ரியாலிட்டி? இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல குளோபல் லெவல்ல, ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியாலஜி எடுத்துக்கிட்டா, சோஷியாலஜில குளோபல் லெவல்ல என்ன சொல்றேன், நான் சோஷியாலஜி ஒரு கிளாஸ் எடுக்கிறேன்னா, ஒரு கிளாஸ் ஆல்ரெடி எடுத்திருக்கேன்னா என்னோட கிளாஸை குளோபல் லெவலில் கம்பேர் பண்ணுவேன். ஒரு டீச்சர் கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறாங்கல்ல, ஆக்ஸ்ஃபோர்டாக இருக்கலாம், ஏல் யூனிவர்சிட்டியாக இருக்கலாம், இல்லை நம்ம ஊரில் இருக்கிற ஒரு லோக்கல் அகாடமியாக இருக்கலாம், இல்லை இந்தியாவில் இருக்கிற பெஸ்ட் அகாடமியாக இருக்கலாம். அந்த கிளாஸை நம்ம கிளாஸ் கூட கம்பேர் பண்ணி என்கிட்ட என்னென்ன லேக்கிங் இருக்கோ அதை இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த ரெண்டு அப்கிரேடேஷனும் பேரலாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கு. அப்போ தான் ஓரளவுக்கு டீச்சரால் ஒரு ஸ்ட்ராங் இம்பாக்டை அடுத்த ஜென்ரேஷனில் உருவாக்க முடியல. டீச்சரோட மெயின் எய்ம் என்னங்க? பெஸ்ட்டாக இருக்கிற பர்பஸ் என்ன? ஒரு டீச்சரோட பெஸ்ட்டாக இருக்காரோ, தியரிட்டிக்கலாவோ ரியாலிட்டியோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோ, அந்த அளவுக்கு அடுத்த ஜென்ரேஷனோட திங்கிங் என்ன பண்ணலாம், கிரிட்டிக்கலாக மாற்றலாம், ஒரு கிரிட்டிக்கல் யங்ஸ்டர்ஸ் உருவாக்கலாம்ல. அதான் மெயின் பர்பஸ். ஸோ டீச்சிங் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கும், அந்த அளவுக்கு சோஷியல் திங்கிங்கோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணலாம். கரெக்டா? அப்ப என்ன பண்ணக்கூடாது? யாரும் டீச்சர் கிடையாது, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டாஃப் படிச்சிருப்போம், அந்த நோட்ஸ் இருக்கும், ஒரு புக் இருக்கும், அந்த புக்கை பார்த்து நடத்திட்டு இருக்காங்களா வருஷம் பேட்ச் 1 பேட்ச் 2 பேட்ச் 3. அது ஜஸ்ட் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் நாலேஜ். இருக்கிற நாலேஜை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது. நம்ம எந்த ஒரு விஷயத்தை டீச் பண்ணாலும், என்ன பொறுத்தவரை இது பெஸ்ட் டீச்சிங்னா எந்த ஒரு நாலேஜும் அந்த ஸ்டூடெண்ட்டை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும், லைஃப் லாங் லெசனாக இருக்கணும், சோஷியல் இம்பாக்டை ஏற்படுத்த முடியும், லைஃப் லாங் லெசன் தராங்களோ, தட் இஸ் தி பெஸ்ட் டீச்சிங்ல. டீச்சிங்கோட மெயின் பர்பஸ் அதானே. அப்ப அந்த டீச்சிங் பர்பஸோட ஒரு கிளாஸை கண்டுபிடிக்கிறது எப்படி? இந்த ஏஐ வேர்ல்டுல ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. ஸோ நான் ஃபாலோ பண்ண மெத்தட் நான் சொல்றேன். ஓகே, நான் ஃபர்ஸ்ட் சொன்னல என்ன, நான் தியரிட்டிக்கலா அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ கிரவுண்ட் லெவலில் என்ன பண்றேன், இப்போ இருக்கிற பெஸ்ட் டீச்சர்ஸ் இருக்கும்ல, வீடியோஸ் வைரலா போகுதுல, அதிக வியூஸ் இருக்கும்ல, இப்போ சொன்னல குளோபல் லெவலில், இந்தியா லெவலில் கம்பேர் பண்றோம்ல, எப்படி கம்பேர் பண்றது, அந்த கம்பேரிசனை உங்களுக்கு ஷேர் பண்றேன். அந்த ஸ்ட்ராட்டஜி மேபி உங்களுக்கான பர்சனலைஸ் டீச்சர் கண்டுபிடிக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பா இது ஒரு ஆள் அஃபெண்ட் பண்றதோ, நாம தான் பெஸ்ட்னு சொல்றதுக்கு கிடையாது. ஏன்னா ஒரு யூபிஎஸ்சி என்ன மாறிடுச்சு, ஒரு ஹியூஜ் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிடுச்சுல, லேக்ஸ் ஆஃப் ருபீஸ் இன்வெஸ்ட் பண்றாங்களே ஒரு சாமானிய மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்ப அட்லீஸ்ட் கம்பேரிசன் முக்கியம் இல்லை. அப்ப எப்படி கம்பேரிசன் பண்ணலாம்னு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஓகே, ஸோ மேபி அஃபெண்ட் ஆக வேண்டாம். மேபி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டாஃபா இருந்தா நான் உங்களுக்கு கம்பேர் பண்றேன்னு யோசிக்க வேண்டாம். ரொம்ப நியூட்ரலா எந்த பயஸ்டும் இல்லாம கம்பேர் பண்ணலாம். ஸோ அதனால தான் ரொம்ப கிளியரா என்ன பண்ணிக்கிறேன், என்னோட கிளாஸ் எடுத்துக்கிறேன், மற்ற கிளாஸை கம்பேர் பண்ண தப்பா இருக்கு சொல்லிட்டு தான் என்னோட கிளாஸ் கூட கம்பேர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். நான் 1 செகண்ட் சொல்றேன். இதான் பெஸ்ட் கிளாஸ்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கு. பெஸ்ட்டுக்கு டெஃபினேஷன் அப்ஜெக்டிவா இருக்காது. உங்களுக்கு எது தேவையோ அதை பொறுத்து பெஸ்ட் மாறும். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான டிமாண்ட் வேறையா இருக்கும். நமக்கு என்ன தேவையோ அதை பொறுத்து நமக்கான பெஸ்ட் கிளாஸ் மாறிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களோட நீடு வேற. யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கும் போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இடத்துல ப்ராப்ளமா இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எது ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளம்க்கு எந்த கிளாஸ் சூட்டபிளா இருக்கோ அதான் அவங்களுக்கான பெஸ்ட் கிளாஸ். ஸோ பெஸ்ட் கிளாஸ் டெஃபினேஷன் சப்ஜெக்டிவ். ஓகே, அந்த மைண்ட் செட்ல இதை பார்க்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை கம்பேர் பண்ணலாம். எல்லாருக்கும் டஃபா ஃபீல் பண்றது ஹிந்து அனலைசிஸ், கரண்ட் அஃபேர்ஸ், அதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் லோக்கல் லெவலில் போகலாம், தமிழ்ல போகலாம், அப்புறம் இந்தியா லெவல் போகலாம். த ஹிந்து அனலைசிஸ் இன் தமிழா. ஓகே, ஹிந்து அனலைசிஸ் இன் தமிழ் சர்ச் பண்ணியாச்சு. ஸோ சர்ச் பண்ணும்போது இந்த வீடியோ வருது, அண்ட் செகண்ட் இந்த வீடியோ, இது பேங்கிங் வீடியோ நினைக்கிறேன், அண்ட் தேர்ட் வீடியோ என்னோட வீடியோ வருது, அண்ட் அன் அகாடமி வருது, பட் அது இங்கிலீஷ் தான், தமிழ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோ வருது, அடில் பேக்கோட கிளாஸ் வருது. எல்லாத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ கம்பேர் பண்றதுக்கு முன்னாடி ஏஐ கிட்ட தெளிவாக சொல்லிடுறேன். I will share 2 classes. I will share 2 classes, இல்லை 2 classes lectures. Compare and find out, analyze which is best class. இப்போ கிளாட்ல கேட்குறேன், ரொம்ப கூட கொடுத்துருக்கேன்ல, ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தரல, ஜென்ரலாக கேட்டிருக்கேன். 2 கிளாஸ் ஷேர் பண்ணுறேன், கிளாஸ் லெக்சர் ஷேர் பண்ணுறேன், கண்டுபிடிச்சு அனலைஸ் பண்ணி இது பெஸ்ட் கிளாஸ் சொல்லு, without bias. Ready? So ready? Share both class lectures. I will compare them without bias and give you a clear, honest analysis. Okay. ஸோ எப்படி கம்பேர் பண்ணலாம்? ரொம்ப சிம்பிள். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ வச்சுக்கலாம், கிளாஸ் 1 வச்சுக்கலாம். ரைட் சைடில் நோட் ஜிபிடி இருக்குல்ல, குரோமோட எக்ஸ்டென்ஷன் நோட் ஜிபிடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இந்த நோட் ஜிபிடி பக்கத்தில் சிசி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுறேன். அது என்ன பண்ணும், அந்த கிளாஸோட ஃபுல் லெக்சரையும் அப்படி என்ன பண்ணுறோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். டிரான்ஸ்கிரிப்ஷன் தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன பண்ண போகிறேன், காப்பி பண்ண போகிறேன். காப்பி வித் டைம் ஸ்டாம்ப். ஸோ ஒரு ஃபுல் கிளாஸ் லெக்சரையும் காப்பி பண்ணியாச்சு. ஸோ கிளாட்ல பேஸ்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் லெக்சரை பேஸ்ட் பண்ணுறேன். லெக்சர் 1 கிளாஸ் ஷேரிங் நவ். ஐம் ஷேரிங். கீப் திஸ், ஐ வில் ஷேர் நெக்ஸ்ட் கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸை கொடுத்தாச்சு. என்ன பண்ணும், அனலைஸ் பண்ணி வச்சிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சது லெக்சர் 2 கேட்குது. இப்போ சேம் ப்ராசஸ், என்னோட கிளாஸோட டிரான்ஸ்கிரிப்ஷன் எடுத்துக்கிறேன். ஜென்ரேட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஆல்மோஸ்ட் ஃபுல் கிளாஸோட அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிரும். உங்களுக்கு தெரிஞ்சது தானே அதெல்லாம். எஸ், காப்பி வித் டைம் ஸ்டாம்ப். காப்பி பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் தேவைப்படாது. ஸோ கிளாட்ல பேஸ்ட் பண்றேன். சரி, நீங்க சாட் ஜிபிடி யூஸ் பண்ணலாம், பட் சாட் ஜிபிடில வேர்ட் லிமிட் ரொம்ப கம்மி, கிளாட்ல லென்த் ரொம்ப அதிகம். ஸோ அனலைஸ் பண்றது இன்னும் அக்யூரேசியா இருக்கும். ஸோ ஷேரிங் கிளாஸ்
2 lecture. Compare and find out the best class and tell me the reason. Reason முக்கியம். ஏன்னா பெஸ்ட் கிளாஸ்ன்றது எல்லாமே பெஸ்ட் கிளாஸ் தான். நமக்கு எது தேவையோ அதுதான் நமக்கான கிளாஸ். ஓகே, இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி, எப்போதுமே டிரான்ஸ்பரன்சி முக்கியம் இல்லை. இதில் வந்து நான் இப்போ என்னோட கிளாஸ் தப்பாக சொன்னாலும் ஓகே தான், அது விஷயம் கிடையாது. இப்போ பர்சனல் எடுத்து டீச்சிங் பொறுத்த வரைக்கும் பர்சனல் எடுத்துக்கூடாது, நம்மளது மற்றவங்க எடுத்துக்கூடாது. ஸோ ஆனஸ்ட் கம்பேரிசன் கிளாஸ் 1 கிளாஸ் 2. குவிக் வெரிடிக் ஃபர்ஸ்ட். கிளாஸ் 2 இஸ் பெட்டர். கிளாஸ் 2 கிளாஸ் ஷேர் பண்ணல, நாட் பை ஸ்மால் மார்ஜின், பை லார்ஜ் மார்ஜின். பெரிய டிஃபரன்ஸ்க்கு சொல்கிறாங்க. என்ன ரீசன்? கிளாஸ் 2 தான் வின்னு போட்டிருக்கு. சரி, அது விஷயம் கிடையாது, பர்சனல் விஷயம் கிடையாது, மெத்தட் தான் முக்கியம். ஓகேவா? ஸோ கிளாஸ் 2 இஸ் வின்னர். ரீசன் என்ன? இந்த கிளாஸ் 1 டெப்த் வந்து ஷாலோவாக இருக்கு, டெப்த் இங்கே ஸ்ட்ராங்காக இருக்கு, லேர்னிங் எங்கேஜ்மெண்ட் ஹையாக இருக்கு, ரியல் லைஃப் கனெக்ஷன், கான்செப்ட் கிளாரிட்டி இங்கே ஃபுல்லு பார்ஷல். இங்கே மார்க்கே கொடுத்துருது, இங்கே போட்டுருப்பாரு. டெப்த் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் வந்து இங்கே கிளாஸ் 1னா கிளாஸ் 2 9 மார்க், கிளாஸ் 1க்கு 3 மார்க்னா 9 மார்க். ரியல் லைஃப் ஸ்டோரிஸ் கிளாஸ் 1ல 2 மார்க்னா 9 மார்க். அது கிராஃப் தெரியுதுல, இந்த கிரேவன் ஆஃப் கிளாஸ் 1, கிரீன் கிளாஸ் 2. கான்செப்ட் நேமிங், வொகாபுலரி, டிஸ்கவரி, கான்ஷியஸ்னஸ் லேயர். கிளாஸ் 1 ஃபெயில் பிகாஸ் வித்வுட் டெப்த். பட் கிளாஸ்ல என்ன ஒன்னு இருக்க டேட்டாஸ் இருக்கு கரெக்டா. ஒய் கிளாஸ் 2 ஒன் ஐடியா டீப்லி ஃபெயில். ஸோ ஓகேல. சரி, இது வந்து எந்த பெஸ்ட் கிளாஸ் நாம தர. சரி, 1 செகண்ட் சொல்றேன். இன்னொருத்தங்களை அஃபெண்ட் பண்றதுக்கு நம்ம எய்ம் கிடையாது. டெக்னாலஜி வளர வளர நமக்கான பர்சனல் கிளாஸை சூஸ் பண்ற அளவுக்கு டெக்னாலஜி நம்ம பயன்படுத்திக்கணும். நமக்கு எது தேவையோ அந்த கிளாஸ் கரெக்டாக பார்க்குறோமான்னு செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கணும். சரி, ஆக்சுவலாக ரியாலிட்டி சொல்லணும்னா இந்த கம்பேரிசன் எப்போ ஸ்டார்ட் பண்ணனா ஒரு 1 மந்த் முன்னாடி. இப்போ நம்ம லைஃப்ல ரொம்ப டவுன் ஃபீல் ஆகும்ல. நம்ம ஒரு விஷயத்தை வந்து ட்ரூவா பண்ணும்போது அதில் சரியான ஒரு அவுட்புட் வரலன்னா ஒரு ஃபீல் வரும்ல. நம்ம யார்கிட்ட போய் கேட்கறது? பேரண்ட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவங்க என்ன சொல்லுவாங்க? நான் தான் பெஸ்ட் சொல்லுவாங்க. என்கரேஜ் என்ன பண்ணுவாங்க? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணுவாங்க. நம்ம ஃபேமிலி என்ன சொல்லும்? அதுதான் சொல்லும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாலும் அதான் சொல்லுவாங்க. பட் ரியலா என்ன ப்ராப்ளம் எப்படி தெரிஞ்சுக்கிறது? பையஸா இல்லாத இப்போ ரீசெண்டாக எவ்வளோ ஏவே கேட்போம். அது நம்ம கிரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணட்டும். நம்ம கிட்ட இது குறைன்னு சொல்லட்டும். எந்தெந்த குறையெல்லாம் இருக்குதோ சரி பண்ணிக்கலாம். சரி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இம்ப்ரூவ் ஆயிடலாம். ஏன் டவுனாக ஃபீல் பண்ணுறேன்? ஸோ ஃப்ராங்காக இருந்துக்கோ, ஓப்பனாக இருந்துக்கோ, யோசிக்காத. அது ஒன்று மொக்க கிளாஸ் சொன்னா கூட பரவாயில்ல, ஃபீல் பண்ணாத, இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பட் எதுவுமே தெரியாம ஜஸ்ட் லைக் தட் நீ கிளாஸ் நடத்திட்டு இருந்தனா அது வேஸ்ட். சரி, உன்னோட இம்பார்ட்டன்ஸ் உனக்கு தெரியும். ஒருவேளை நீ உன்னோட இம்பார்ட்டன்ஸ் தப்பா எடுத்துட்டா நம்மளை பத்தி நாமளே சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம்? தப்பாவோட யோசிக்கலாம்ல. அந்த கிரிட்டிக்கல் திங்கிங் முக்கியம் இல்லை. அதனால அப்படி ஆரம்பிச்சதா இது. அப்போ ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் வழியாக தான் என்கிட்ட என்ன இல்லை, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணணும். சரி, ஏஐக்கு முன்னாடி கம்பேர் பண்ணுவோம். ஒரு கிளாஸை பார்ப்போம், நமக்கு இன்ஸ்பயர் ஆகும். லாஜிக் புரியுதா? ஏஐக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் பார்க்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும், நல்லா இருக்கும். பட் மொக்கையா இருக்கலாம். என்ன ரீசன்? என்னோட லெவலுக்கு நான் கம்பேர் பண்றேன்ல. ஸோ அந்த கண்டெக்ஸ்ட்ல டெக்னாலஜி நமக்கு எந்த பயஸ்டும் இல்லாம சூப்பர் தெளிவா எந்த கிளாஸை பார்க்கலாம்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்படி பார்த்த கிளாஸ் தான் இதெல்லாம். ஸோ கம்பேரிசன் எதுக்கு? நம்மள இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. இதை நீங்களும் பண்ணலாம். நீங்க ஒரு ஆன்சர் எழுதி பார்க்கலாம், இன்னொரு ஸ்டூடெண்ட் எழுதி சொல்லலாம். அடுத்து கம்பேர் பண்ணி ஓப்பனா என்ன பண்ணிக்கலாம்? பயஸ்ட் இல்லாம ஏஐ கிட்ட கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணனா, இந்தியா லெவல் டாப்ல ஹிந்து அனாலிசிஸ் யார் போடுறா? அன் அகாடமி போடுறாங்க. வஜ்ராம் போடுறாங்க. வஜ்ராம் நான் படிச்சிருக்கேன். ஸோ வாஜ்ராம்ல நியூஸ் அனாலிசிஸ் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஆஸ் யூஷுவல் டிரான்ஸ்கிரிப்ஷனை காப்பி பண்ண சேம் ப்ராசஸ். காப்பி பண்ணிட்டு கிளாட்ல பேஸ்ட் பண்றேன். இங்க இருக்குல்ல டிரான்ஸ்கிரிப்ஷன், இதை காப்பி பண்ணிட்டு காப்பி வித் டைம் ஸ்டாம்ப் அண்ட் பேஸ்டிங் இன் கிளாட். ஸோ பேஸ்ட் பண்ணிட்டு டைப் பண்றேன். ஓகே, லெக்சர் 2 ஓகே, லெக்சர் 2 என்னோட லெக்சர். ஓகே, தென் கம்பேர் லெக்சர் 2 வித் தி நியூ லெக்சர் ஐம் ஷேரிங். ஆல்ரெடி லெக்சர் 2 வின்ஸ். ஓகே, ரைட். நோ கம்பேர் லெக்சர் 2 வித் தி லெக்சர் 3 ஐம் ஷேரிங். நோ கொடுத்தாச்சு, ரிசல்ட் வருது. ஒன்ஸ் அகைன் இது பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு ஃபீல் ஹாப்பியா இருந்துச்சு. லெக்சர் 2 இஸ் வின்னர். பட் இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. உங்களோட கிளாஸ்ல வந்து கான்ஷியஸ்னஸ் இருக்கு, டெப்த் இருக்கு, ஹியூமனா இருக்கு, ஒரு டாபிக் ஃபுல்லா கவர் பண்ணிருக்க, டீப்பா இருக்கு. ஓகே, இதுல பாருங்க வஜ்ராம் ரவியோட கிளாஸ் வந்து ப்ரொஃபஷனலா இருக்கு. ஈவன் நீ வின்னரா இருந்தாலும் எக்ஸாம் ஃபோக்கஸ்ட் இன்னும் அதிகமா இருக்கு. ஹை டேட்டா ஸ்கீம்ஸ் அப்படி போட்டுருச்சு, தெளிவா போட்டுருச்சு. இதுல போட்டு பாருங்க, இதுல பாருங்க எக்ஸாம் ஃபேக்ட் கவரேஜ்ல லெக்சர் 2 வந்து பாதி தான் இருக்கு. வஜ்ராம் வந்து எல்லோ லைன் கடைசி இருக்கு. அப்ப நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, அப்ப இதுக்கப்புறம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, எவ்வளவுதான் ஃபேக்ட்ஸ் ஷேர் பண்ணாலும் ஃபேக்ட்ஸ் மறந்துடுங்க. 1 வீக்ல 2 வீக்ஸ்ல மறந்துடும். ஒரு டீச்சரோட மெயின் பர்பஸ் வந்து ஃபேக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்றது கிடையாது. ஃபேக்ட்ஸ்குள்ள இருக்கிற கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஃபேக்ட்ஸ் ஒரு ஷீட் கொடுத்தா போதும், ஒரு ஒன் பேஜர் ஷீட். அது எந்த ஸ்டூடெண்ட் வேணா எப்படி வேணா படிச்சு. டீச்சரோட மெயின் எய்ம் என்ன? கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் பண்ணணும். ஒரு டாபிக் இருக்குன்னா அதோட திங்கிங் பேசிக் லெவல்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணணும். அதான் மெயின் பர்பஸ். அது புரிஞ்சுட்டாங்கன்னா எத்தனை டேட்டாஸ் வந்தாலும் ஈஸியாக கம்பேர் பண்ணி அடுத்த லெவல் போயிட முடியும். பட் ஈவன் தோ ஏஐ சொன்னதுனால இப்போ ரீசெண்டா கிளாஸ் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஓகே இதுக்கப்புறம் எந்த கிளாஸா இருந்தாலும் ஈவன் டெப்தா போனாலும் ஓகே, இதுல மார்க் கம்மியா இருக்கிறதுனால டேட்டாஸை கவரேஜ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும்ல, உங்களுக்கு டேட்டாஸ் தான் முக்கியம்னா வஜ்ராம் ஃபாலோ பண்ணுவீங்க. கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் தான் முக்கியம்னா என்னோட கிளாஸ் பார்ப்பீங்க. ஸோ இப்படி கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடில் பே கிளாஸ் இருக்குல்ல, அதோட கம்பேர் பண்ணலாம். அவங்க வீக்கெண்ட் போடுறாங்களே, எடிட்டோரியல் போடுறாங்களே, கம்பேர் பண்ணலாம். சரி, நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்ம இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் நாம இம்ப்ரூவ் ஆக முடியும். ஜென்ரேட் டிரான்ஸ்கிரிப்ஷன். ஸோ கிளாஸ் 4 பேஸ்ட் பண்ணியாச்சு. கேட்க போறேன். ஆல்ரெடி கிளாஸ் 2 1 ஓகே, பட் கம்பேர் தி கிளாஸ் 2 வித் கிளாஸ் 4. நோ ஐ ஷேர் கொடுத்தாச்சு. ஸோ ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. சரி, லேர்னிங் வரும்போது இந்த ஈகோ எதுவுமே இருக்கக்கூடாது. நம்ம 0 இருக்கோமா, 0ல இருந்து இம்ப்ரூவ் ஆக முடியும். பட் கம்பேர் பண்ணணும், இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், லேர்ன் பண்ணிக்கணும். கிங் மேக்கர் ஐஎஸ் அகாடமி அண்ட் லெக்சர் 2 நான் கொடுத்த கிளாஸ் இஸ் கெட்டிங் கம்பேர்ட். பில்டிங் தி கம்பேரிசன் ஸ்கோர் கார்டு, ரீடிங் லெக்சர் 4 கேர்ஃபுல்லி. ஒன்ஸ் அகைன் லெக்சர் 2 இஸ் வின்னர். சரி, சந்தோஷப்படுறதுலாம் ஒன்றும் கிடையாதுங்க. கான்ஷியஸ்னஸ், டெப்த் லெவல், ஜஸ்டிஸ் லெவல் லெக்சர் 2 வின்னர். அவ்வளோதான். அவன் பெஸ்ட்லாம் சொல்லலாம். அந்த டீப் திங்கிங் லெவலில் உன்னோட கிளாஸ் ஜெயிச்சிருக்கு. கான்செப்ட் லெவலில் ஃபுல்லாக நம்ம சொல்லியிருக்கோம். கான்செப்ட்ல அங்கே டேர்ம்ஸ் இங்கே போட்டுக்கலாம். கான்ஷியஸ் லேயர் லெவல் 2 திங்கிங் அதில் வந்து கிரீன்
ஸ்க்ரீன் 9 பாயிண்ட்ஸ். அதில் ஒரு பாயிண்ட் தான். ஹியூமன் ஸ்டோரி இருந்தது 9 பாயிண்ட்ஸ். கான்செப்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல 9 பாயிண்ட்ஸ். டிஃபரன்ஸ் தெரியல. பட் லாஸ்ட்டாக பாருங்க, எக்ஸாம் ஃபேக்ட் டேட்டா கவரேஜ் பாதிக்கு பாதி அவங்க அதிகம். கரண்ட் அஃபேர்ஸ் கவரேஜ் இந்த கம்மி, அவங்க அதிகம். லெக்சர் 2 வின்ஸ் அகைன், பட் லெக்சர் 4 ரிவீல் சம்திங் இம்பார்ட்டன்ட். லெக்சர் 4ல வந்து டீச்சர் கான்வர்ஸ் பண்றாங்களே, அது லைவ் கிளாஸ் தானே. ஸோ ஸ்டூடெண்ட் ரிலேஷன்ஷிப் என்ன ஆகுது, ஜெனுவனா இருக்கு. ஹி செக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஹி யூசஸ் ஹியூமர். போன வாரம் படிச்சது அதுக்கு போன வாரம் படிச்சதை கனெக்ட் பண்றாங்க. ஸோ ஹி இஸ் நாட் a பேட் டீச்சர், திஸ் இஸ் a குட் டீச்சர் வித்வுட் a கான்ஷியஸ்னஸ் லேயர். பட் லெக்சர் 3 பார்த்தோம்ல, லெக்சர் 3 விட லெக்சர் 4 இஸ் வின்னிங். லெக்சர் 4 கவர்ஸ் மேஜர் டாபிக்ஸ் இன் ஒன் செஷன். அடுத்து கொடுத்துச்சு பாருங்க, the one thing lecture 4 has that you don't have. லெக்சர் 4ல ரீசெண்டா ஆட் பண்ணுவோம்ல, அதில் பேக் கிளாஸ்ல ஒரு லெக்சர்ல 8 டாபிக், நம்ம கிளாஸ்ல 3 டாபிக். உங்களுக்கு தெரியல, டெய்லி கிளாஸ், அது வீக்லி கிளாஸ், அது ஓகே. பட் இப்போ எனக்கு ஒரு லெசன் கிடைச்சிருக்குல்ல, நான் எதை மிஸ் பண்றேன், டேட்டாஸை மிஸ் பண்றேன், ஸ்கீம்ஸை மிஸ் பண்றேன், இது ஆட் பண்ணிக்க வேண்டியது. ஸோ ஓகேல, நீங்க ஈவன் ஸ்ட்ராட்டஜியை கூட போட்டு பார்க்கலாம். அடுத்த டவுட் தானே வருது, நிறைய ஸ்ட்ராட்டஜி சொல்றாங்க, எந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும்? உங்க மைண்ட்ல என்ன இருக்கோ அதை டிரான்ஸ்கிரிப்ஷன் போடுங்க, கம்பேர் பண்ண சொல்லுங்க, எது வந்து ரீசனபிள், எது ஹியூமன்லி வேலிட், அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ எப்பெல்லாம் வந்து எந்த கிளாஸ் பார்க்கணும் கன்ஃபியூஷன் இருக்கோ, கிளாஸ் குவாலிட்டி தெரிஞ்சுக்கிறது கம்பேர் பண்ணிக்கலாம். ஓகே தானே? மேபி உங்களுக்கு பிடிச்ச ஸ்டாஃப்ஸ் நான் வந்து அஃபெண்ட் பண்றதுக்காக இந்த கிளாஸ் கிடையாது. எல்லா டீச்சர்ஸ் கிட்டயுமே பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. நம்ம அதனை பார்த்தோம். அது மேபி என்னோட கிளாஸ் பெஸ்ட் சொல்லிருக்கலாம், பட் மற்ற கிளாஸ்ல இல்லாத என்கிட்ட சில நெகட்டிவ்ஸ் இருக்குன்னு தான் சொல்லியிருக்கு. சரி, நெகட்டிவ் ஓப்பனா சொல்லியிருக்கு. ஸோ இது அப்படியே கம்ப்ளீட்டா மறந்துருக்கு. இது விஷயம் கிடையாது. எக்கனாமி, பாலிட்டி, ஹிஸ்டரி, ஜியோகிராஃபி ஒவ்வொரு கிளாஸா கம்பேர் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எது மிஸ் ஆகுதோ, அது எதுல கிடைக்குதோ அதை ஃபாலோ பண்ணுங்க. அதான் கிரிட்டிக்கல் திங்கிங். எஸ்.